Hello everyone, welcome back to Slow and Steady. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆர்டினல் கான்செப்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஆர்டினல் என்ன அண்ட் இட்ஸ் அசம்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம கிளியராக இருந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இருந்துட்டு இந்த வீடியோ. ஸோ இதில் நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Indifference curve. An indifference curve is the locus of point of combination of two goods which yields same level of satisfaction to the consumer. ஸோ இதான் இருந்துட்டு இங்கே முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்துட்டு நம்ம இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் தியரி ஆர்டினேட்டிவிட்டி தியரி ஃபுல்லாமே இருந்துட்டு ஒரு டூ கமாடிட்டி கேஸ் தான் இருந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, டூ கமாடிட்டி கேஸில் தான் இருந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே இருந்துட்டு பார்ப்போம். ஸோ இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம ப்ரொடக்ஷன் தியரி போனாலும் சரி, எந்த தியரிஸ் போனாலும் சரி, ப்ரொடக்ஷன் தியரி பார்க்குறோம் டூ குட்ஸ் அதே மாதிரி தான், இல்லை டூ ஃபேக்டர்ஸ் வச்சுட்டு லேபர் அண்ட் கேபிட்டல். ஸோ எல்லாமே மோஸ்ட்லி நம்ம டூ கமாடிட்டி கேஸ் ஆர் டூ ஃபேக்டர் கேஸ் தான் இருந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் நம்ம குட் எக்ஸ் குட் ஒய் இந்த ரெண்டு இதை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இதான் இருந்துட்டு நம்மளோட இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஸோ இந்த ஐசி ஒன்னை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்ன சொல்றாங்கன்னா, இன்டிஃபரன்ஸ் கர்வ் இஸ் த லோகஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் டூ குட்ஸ் விச் yields சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு த கன்சியூமர். ஸோ லோகஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஆஃப் டூ குட்ஸ். ஸோ இங்கே ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வ் எடுத்துக்கிட்டோம்னா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் டூ குட்ஸ் இருந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ இது குட் எக்ஸ் மெஷர் பண்ணுது, இது குட் ஒய் மெஷர் பண்ணுது. ஸோ அப்படின்னா மேபி இதை நம்ம எக்ஸாம்பிளுக்கு 1,10 எடுத்துக்கலாம். 1 யூனிட் ஆஃப் எக்ஸ் அண்ட் 10 யூனிட்ஸ் ஆஃப் ஒய். ஸோ இது மேபி 2,8, இல்லை இது ஒரு 4,4, இல்லை இது ஒரு மேபி 8,2 எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் டூ குட்ஸ் இருந்துட்டு ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு எடுத்துக்கிட்டா இருக்கும். பட் ஆனால் அந்த எல்லா பாயிண்ட்ஸுமே இருந்துட்டு கன்சியூமருக்கு சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் இருந்துட்டு கொடுக்கும். அதாவது யூட்டிலிட்டி இருந்துட்டு சேமாக தான் இருக்கும். ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் டூ குட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த எல்லா கூட்ஸுமே இருந்துட்டு எல்லா காம்பினேஷன்ஸுமே இருந்துட்டு ஒரு கன்சியூமருக்கு இருந்துட்டு சேம் லெவல் ஆஃப் யூட்டிலிட்டியை தான் தரும். ஐ மீன் இப்போ இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் I1 இருந்துட்டு 100 யூட்டிலிட்டிஸ் தரணும்னா இந்த எல்லா காம்பினேஷனுமே இருந்துட்டு 100 யூட்டிலிட்டிஸ் தான் இருந்துட்டு தரும். இதுதான் இன்டிஃபரன்ஸ் கர்வ். அதே இது நமக்கு ஹையர் யூட்டிலிட்டி வேணும்னா நம்ம ஹையர் இன்டிஃபரன்ஸ் கர்வுக்கு தான் போகணும். ஹையர் இன்டிஃபரன்ஸ் IC2 வந்துட்டு கண்டிப்பாக IC1ஓட அதிக யூட்டிலிட்டி தான் இருக்கும். அது சிம்பிள் எக்ஸாம்பிள்லேயே சொல்லிடலாம். இந்த எக்ஸாம்பிள் மேபி இது 1,10 நம்ம இருந்துட்டு பாயிண்ட் எடுக்கிறோம்னா கண்டிப்பா இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்றப்ப நம்ம 2,8க்கு வரோம். ஓகே, ஸோ அதாவது இதுல ஒரு யூனிட் ஏத்துறோம், இதுல யூனிட் ஒரு 2 யூனிட் இருந்துட்டு நம்ம கம்மி பண்றோம். பட் அதே இது இந்த பாயிண்ட்டுக்கு போனீங்கன்னா 10 அப்படியே தான் இருக்கும். நமக்கு இது குவான்டிட்டி இருந்துட்டு நமக்கு 2க்கு இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அப்படியே பார்த்தோம்னா கண்டிப்பா மோர் அமௌண்ட் ஆஃப் கமாடிட்டிஸ் இருந்துட்டு இதுல இருக்கு. ஸோ கண்டிப்பா இதுல நமக்கு ஹை யூட்டிலிட்டி இருந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதனால தான் ஹையர் த இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஹையர் த லெவல் ஆஃப் யூட்டிலிட்டி நம்ம சொல்லுவோம். ஸோ இதை டீடைல்டாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் பார்க்குறப்ப நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் உள்ள எல்லா காம்பினேஷன்ஸ் ஆஃப் டூ குட்ஸ் இருந்துட்டு நமக்கு சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருந்துட்டு நமக்கு தரும். நம்ம இந்த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருந்துட்டு சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு த கன்சியூமர் கொடுக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நம்ம பார்க்க வேண்டியது அதோட ஸ்லோப் என்ன, அதாவது இந்த மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் என்ன அப்படின்றது தான் நம்ம இருந்துட்டு பார்க்கணும். அதோட ஸ்லோப் வச்சு தான் இருந்துட்டு நம்ம கிளியரா பார்க்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்லோப்னா என்ன அப்படின்றத நான் மேத்தமேட்டிக்கலா இருந்துட்டு சொல்லிடுறேன். ஸ்லோப்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு சேஞ்ச். ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம மூவ் ஆகிறோம்னா எவ்வளோ இருந்துட்டு நம்ம என்ன ரேஷியோல இருந்துட்டு நம்ம சேஞ்ச் ஆகிறோம் அப்படின்றது தான் இருந்துட்டு நம்ம ஸ்லோப்னு சொல்லுவோம். ஸோ இதை சிம்பிளா சொன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லீனியர் லைனுக்கு சொல்லலாம். ஸோ இந்த லீனியர் லைன்ல நான் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இருந்துட்டு நான் மூவ் ஆகிறேன். ஸோ மேபி இந்த பாயிண்ட் இருந்துட்டு 2,8, இந்த பாயிண்ட்டுக்கு நான் அடுத்த பாயிண்ட், இதுக்கு அடுத்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு நான் மூவ் ஆகிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிறப்ப நான் இருந்துட்டு என்ன பண்றேன்னா 3,6. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்துட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்லோப்புன்றது இதுல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த மூவ் ஆயிருக்கு என்ன சேஞ்ச் நடந்திருக்கு, அந்த சேஞ்சோட ரேஷியோ தான் இருந்துட்டு நம்ம ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆயிருக்கு, நான் எவ்வளோ கிவ் அப் பண்ணியிருக்கேன், எவ்வளோ இது வந்து கமாடிட்டி ஒய்னு வச்சுக்கலாம், இது எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஒய் இருந்துட்டு 2 கிவ் அப் பண்ணியிருக்கேன், அதாவது 8ல இருந்து 6க்கு வந்திருக்கு. இங்க எக்ஸ் இருந்துட்டு 1 கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம பாக்குறப்ப எவ்வளவு நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம்னா, ஸோ இந்த லைனோட ஸ்லோப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2. ஸோ இதுல லீனியர் லைன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த லீனியர் லைன்ல எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் ஆனாலும் ஸ்லோப் ஒன்னா தான் இருக்கும். ஒரு லீனியர் லைனுக்கு ஸ்லோப் ஒன்று தான். ஸோ இந்த 2 இப்போ இந்த லீனியர் லைனுக்கு நான் ஸ்லோப் 2ன்றேன்னா இப்போ நான் இருந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு யூனிட் ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு கன்சியூம் பண்ணணும்னா ஒய் இருந்துட்டு 2 கிவ் அப் பண்ணும் அப்படின்றது தான் இருந்துட்டு இந்த ஸ்லோப் இருந்துட்டு நமக்கு சொல்லும். இதுவே இருந்துட்டு ஸ்லோப் இருந்துட்டு 3, ஸ்லோப் 3னா
ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் மூவ் ஆகணும். அதாவது இன்னொரு யூனிட் ஆஃப் எக்ஸ், இப்போ 3 இதுல இருந்து 4 யூனிட் ஆஃப் எக்ஸ் நான் கன்சியூம் பண்ணணும்னா நான் 3 யூனிட்ஸ் ஆஃப் ஒய் இருந்துட்டு கொடுக்கணும், விட்டுறணும். அதாவது இது 4,3 ஆயிடும். ஸோ சப்போஸ் 3 இதுன்ற 3 ஸ்லோப்பா இருந்துச்சுன்னா, ஸ்லோப் 1ன்னா அதே தான். ஒரு யூனிட் ஆஃப் எக்ஸ் நான் எக்ஸ்ட்ராவா கன்சியூம் பண்றதுக்கு ஒரு யூனிட் ஆஃப் ஒய்யை கொண்டு கொடுக்கணும் அப்படின்றது தான் ஸ்லோப். ஸ்லோப்ன்றது இந்த சேஞ்சை தான் இருந்துட்டு மெஷர் பண்ணும். அண்ட் இதுல நீங்க 2 இது இருந்துட்டு கன்ஃபார்மா மைண்ட்ல வச்சுக்கணும். ஒன்னு இருந்துட்டு ஸ்லோப் இருந்துட்டு சேஞ்ச், ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம மூவ் ஆகிறதுக்கு எவ்வளவு இருந்துட்டு நம்ம கிவ் அப் பண்றோம், அந்த சேஞ்சை மெஷர் பண்றது தான் இருந்துட்டு ஸ்லோப். ஓகே, ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, ஒரு லைன் எடுத்துக்கிட்டா அந்த ஒரு லைனுக்கு ஒரு ஸ்லோப்னா அதுல எந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆனாலும் நமக்கு இருந்துட்டு ஸ்லோப் ஒன்னா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த லைனுக்கு இந்த பாயிண்ட்ல இருந்துட்டு ஸ்லோப் ஒன்னுனா இதுல உள்ள எந்த லைன்ல உள்ள எல்லா பாயிண்ட்லயுமே நமக்கு இருந்துட்டு ஸ்லோப் ஒன்னு தான். எங்க இருந்து எந்த பாயிண்ட்டுக்கு போனாலும் நமக்கு இருந்துட்டு ஸ்லோப் பாத்தீங்கன்னா, ஸ்லோப்பை நம்ம இப்படிதான் மெஷர் பண்ணுவோம். இப்படிதான் நான் இது சேஞ்ச் இன் ஒய், இது சேஞ்ச் இன் எக்ஸ், சேஞ்ச் இன் ஒய் பை சேஞ்ச் இன் எக்ஸ் தான் இருந்துட்டு ஸ்லோப். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ ஸ்லோப் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு ஒரு லைனுக்கு ஒன்னு தான் ஸ்லோப்னா அந்த லைன்ல எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட்டுக்கு நம்ம இது பண்ணாலும் நமக்கு இருந்துட்டு ஸ்லோப் ஒன்னு தான் இருந்துட்டு கிடைக்கும். ஆனா இங்க இருந்துட்டு நம்ம பாக்குறது இருந்துட்டு இன்டிஃபரன்ஸ் கர்வ்ன்றது ஒரு கர்வ். கர்வுக்கு இருந்துட்டு நமக்கு ஸ்லோப் இருந்துட்டு ஈக்குவலா இருக்காது. ஐசி கர்வ்ன்றது நமக்கு இருந்துட்டு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் ஒரு கர்வ். ஸோ கர்வுக்கு இருந்துட்டு நமக்கு லைனுக்கு மாதிரி ஈக்குவல் ஸ்லோப்ஸ் இருந்துட்டு இருக்காது. ஒரு லைன் எடுத்துக்கிட்டா என்டையரா இருந்துட்டு நமக்கு ஒரே ஸ்லோப் தான் இருக்கும். பட் ஆனால் கர்வுக்கு அப்படி இருக்காது. கர்வ்ல ஒரு பாயிண்ட்டுக்கும் இருந்துட்டு நமக்கு ஸ்லோப் மாறும். மேத்தமேட்டிக்கலா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேத்தமேட்டிக்கலா ஒரு கர்வுக்கு எப்படி ஸ்லோப் மெஷர் பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஈக்குவலா டேஞ்சன்ட் லைன் ஒரு பாயிண்ட்டுக்கும் டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணி தான் இருந்துட்டு ஸ்லோப் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா டேஞ்சன்ட் லைன்ன்றது என்ன, ஒரு லைன் இந்த பாயிண்ட்ல மட்டும்தான் இருந்துட்டு டச் ஆகி போகும் அந்த கர்வ். வேற எந்த பாயிண்ட்லயுமே இருந்துட்டு இந்த லைன் இருந்துட்டு டச் ஆகாது. மேபி இந்த லைனை கிராஸ் பண்ணலாம், பட் ஆனால் டச் ஆகுறதுன்றது ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இப்படி டச் ஆகிட்டு இருந்துட்டு நமக்கு போகும். அதை தான் இருந்துட்டு நம்ம டேஞ்சன்ட் லைன் சொல்லுவோம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்குமே இருந்துட்டு நமக்கு ஒரு டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணி அந்த டேஞ்சன்ட் லைனோட ஸ்லோப்பை தான் இருந்துட்டு நம்ம அந்த பாயிண்டோட ஸ்லோப்பா இருந்துட்டு மெஷர் பண்ணுவோம். இப்படிதான் இருந்துட்டு கர்வுக்கு இருந்துட்டு நம்ம ஸ்லோப் மெஷர் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப டீட்டெயிலாக போகிறது உங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதை இட்டு எந்த கொஸ்டினும் வராது. பட் இந்த பாயிண்ட், இப்போ இந்த பாயிண்ட்ல இந்த டேஞ்சன்ட் லைன் தான். ஏன் இந்த டேஞ்சன்ட் லைனோட ஸ்லோப் என்னவோ அதான். இப்போ இந்த லைனோட ஸ்லோப் இருந்துட்டு 2னா அப்போ இந்த பாயிண்ட்ல இந்த கர்வோட ஸ்லோப் இருந்துட்டு நமக்கு 2. இந்த பாயிண்ட்ல இந்த கர்வோட ஸ்லோப் இருந்துட்டு நமக்கு 2. ஏன்னா இந்த பாயிண்ட் இருந்துட்டு இந்த லைன்ல இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஒரு லைன் எடுத்துக்கிட்டா அந்த லைன்ல உள்ள எல்லா பாயிண்ட்டுக்குமே இருந்துட்டு ஒரே ஸ்லோப் தான் இருந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ன்றது இந்த லைன்ல இருக்கு, இந்த கர்வ்ல இருக்கு. இந்த லைனோட ஸ்லோப் 2னா அப்போ இந்த கர்வோட ஸ்லோப் இந்த பாயிண்ட்ல இருந்துட்டு நமக்கு 2. ஸோ இது மாதிரி தான் இருந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கும் இருந்துட்டு நம்ம பர்டிகுலர் டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணி அந்த டேஞ்சன்ட் லைனோட ஸ்லோப் என்னவோ அதோட ஸ்லோப் தான் இருந்துட்டு இந்த கர்வோட ஸ்லோப். இப்படிதான் இருந்துட்டு நம்ம ஒரு கர்வுக்கு இருந்துட்டு நம்ம ஸ்லோப் வந்துட்டு மேத்தமேட்டிக்கலா ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இந்த ஸ்லோப்ன்றது இந்த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச், எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ கிவ் அப் பண்ணுறோம் அண்ட் எவ்வளோ இது பண்ணுறோன்றதான் வந்துட்டு நான் ஸ்லோப்னு சொன்னேன். ஸோ இங்கே நம்ம ஸ்லோப் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஒய் தான் இருந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே தான் சேஞ்ச் இன் ஒய் பை சேஞ்ச் இன் எக்ஸ். எவ்வளோ யூனிட் ஆஃப் ஒய்யை இருந்துட்டு கிவ் அப் பண்ணி ஒரு யூனிட் ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்றத மெஷர் பண்ணுறதா இருந்துட்டு இந்த மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஒய். So இங்க பாருங்க, the marginal rate of substitution of x for y is defined as the number of unit of commodity y that must be given up in exchange for an extra unit of commodity x. அதாவது ஒரு யூனிட் ஆஃப் எக்ஸ் அதிகமாக கன்சியூம் பண்றதுக்கு நான் எவ்வளோ யூனிட் ஆஃப் எக்ஸ் ஒய்யே இருந்துட்டு கிவ் அப் பண்றேன் டு மெயின்டைன் சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல சொல்லிட்டாங்க ஒரே லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருக்கணும். ஸோ ஒரே லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்கிறதுக்கு எவ்வளோ யூனிட் ஆஃப் ஒய்யை இருந்துட்டு நான் கிவ் அப் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு நான் கெயின் பண்றேன் அப்படின்றது தான் இருந்துட்டு இந்த ஸ்லோப் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். இது வந்துட்டு சேஞ்ச் இன் ஒய் பை சேஞ்ச் இன் எக்ஸ். இது ஏன் ஈக்குவல் டு எம்யூ எக்ஸ் பை எம்யூ ஒய்ன்றதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல டிமினிஷிங் எம்ஆர்எஸ் சொல்றப்ப சொல்றேன். இதான் இருந்துட்டு நம்மளோட ஸ்லோப் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஸோ இந்த ரிலேட்டடாக நமக்கு கொஸ்டின் வரும். ஸ்லோப் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்னன்னு கூட நமக்கு டைரக்டா கேட்கலாம். இதுக்கு நமக்கு ஐசோகான் கர்வ், ஐசோகாஸ் கர்வ்னு நமக்கு நிறைய பின்னா நம்ம எடுத்துட்டு பார்ப்போம். அதோட ஸ்லோப்புக்கும் இது மாதிரி சிமிலர் பேர் வரும். ஸோ அப்போ நீங்கள் எடுத்துட்டு மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் எம்ஆர்எஸ் எக்ஸ் ஒய் தான் இருந்துட்டு நமக்கு ஸ்லோப் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ன்ற ஆன்சர் தான் நீங்கள் எடுத்துட்டு பிக் பண்ணணும். ஸோ இதாக இருந்துட்டு நம்மளோட ஸ்லோப் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஸோ இதில் நம்ம பார்க்காம விட்ட ஒன் ஆஃப் த அசம்ஷன் தான் இருந்துட்டு டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஸோ இதுல இருந்து நமக்கு ஹிக்ஸ் அண்ட் ஆலன் என்ன சொல்றாங்கன்னா மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ன்றது தான் இருந்துட்டு இன்டிஃபரன்ஸ் கர்வோட ஸ்லோப். ஆனால் அந்த ஸ்லோப் இருந்துட்டு
கண்டினியூஸா நமக்கு இருந்துட்டு டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். கண்டினியூஸா இருந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் இருந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ABCDன்ற இந்த 4 பாயிண்ட்டுக்கான இதை தான் இருந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க. ஏன்ற பாயிண்ட் இருந்துட்டு இங்க என்னது 1,10, பீன்ற பாயிண்ட் இருந்துட்டு 2,5, சீன்ற பாயிண்ட் இருந்துட்டு 3,2, டீன்ற பாயிண்ட் இருந்துட்டு 4,1. ஓகே, ஸோ இப்போ இருந்துட்டு எக்ஸ் ஒரு யூனிட், ஒய் 10 யூனிட்ஸும் இந்த பாயிண்ட்ல இருக்கும். இதுல இருந்து கன்சியூமர் இருந்துட்டு பீன்ற பாயிண்ட்டுக்கு இருந்துட்டு மூவ் ஆறாங்க. பீன்ற பாயிண்ட்ன்றது என்னன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு யூனிட், இதான் நம்மளோட MRS, மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். இங்க பாருங்க தெரியும், எக்ஸ்ட்ராவா ஒரு யூனிட் ஆஃப் எக்ஸ் கன்சியூம் பண்றதுக்கு நான் இனிஷியலா எவ்வளவு கிவ் அப் பண்றேன், 5 யூனிட்ஸ் ஆஃப் ஒய் இருந்துட்டு கிவ் அப் பண்றேன். எதுக்குன்னா இங்க பாருங்க, கிவ் அப் நம்பர் ஆஃப் யூனிட் ஆஃப் கமாடிட்டி தட் மஸ்ட் பி கிவன் அப் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் an எக்ஸ்ட்ரா யூனிட் ஆஃப் கமாடிட்டி ஒய். இது எதுக்குன்னா டு மெயின்டைன் சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை சேம் லெவல்ல மெயின்டைன் பண்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட் இனிஷியலா 5 யூனிட்ஸ் இருந்துட்டு கிவ் அப் பண்றேன். ஸோ இந்த இடத்துல என்னோட MRS என்ன ஆயிடும், 5/1. இங்க 1 எக்ஸ்ட்ராவா இது பண்றதுக்கு இங்க 5 கிவ் அப் பண்றேன். ஸோ 5/1 என்னோட MRS இருந்துட்டு 5. ஸோ இனிஷியலா இருந்துட்டு இது 5. அதே இருந்துட்டு செகண்ட் இதுக்கு பாருங்க, அடுத்து தேர்ட் யூனிட் ஆஃப் கமாடிட்டிக்கு போறேன். இன்னொரு யூனிட் ஆஃப் எக்ஸ் கன்சியூம் பண்றதுக்கு நான் போறேன். இன்னொரு யூனிட் ஆஃப் எக்ஸ் கன்சியூம் பண்றதுக்கு நான் போறப்ப நான் வெறும் 3 யூனிட்ஸ் தான் இருந்துட்டு கிவ் அப் பண்றேன். 3 யூனிட்ஸ் ஆஃப் ஒய்யை தான் இருந்துட்டு நான் முதல்ல இந்த இடத்துல 5 கொடுத்தேன், 5 யூனிட்டை விட்டுட்டு 1 எக்ஸ்ட்ராவா எக்ஸ் கன்சியூம் பண்ணேன். ஆனா அதே இது நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட்டுக்கு போறப்ப நான் 3 தான் இருந்துட்டு கிவ் அப் பண்றேன், 3 தான் இருந்துட்டு கிவ் அப் பண்றேன். அதனால இந்த இடத்துல என்னோட MRS இருந்துட்டு 3. ஸ்லோப் பாருங்க, நான் சொன்ன மாதிரியே கர்வுக்கு மாதிரி தான். இந்த இடத்துல ஸ்லோப் இருந்துட்டு எனக்கு 5, MRSன்றது தான் நம்மளோட ஸ்லோப். இந்த இடத்துல என்னோட 5, இந்த இடத்துல என்னோட 3 ஆயிடுச்சு. இப்போ அடுத்த இதுக்கு வரும். அடுத்த பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லோப் இன்னொரு யூனிட் ஆஃப் எக்ஸ் கன்சியூம் பண்றேன். இந்த இடத்துல நான் எவ்வளவு கிவ் அப் பண்றேன்னா 1 தான் இருந்துட்டு கிவ் அப் பண்றேன். ஸோ அதனால இந்த இடத்துல என்னோட MRS இருந்துட்டு 1. இங்க பாத்தீங்களா நம்மளோட ஸ்லோப் இருந்துட்டு கண்டினியூஸா டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. இதை தான் இருந்துட்டு நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிமினிஷிங் MRS, டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம இருந்துட்டு சொல்றோம். இதான் இருந்துட்டு மார்ஜினல். இது ஏன் எதனால இருந்துட்டு நமக்கு இந்த பாயிண்ட்ல இருந்துட்டு நான் 5 கிவ் அப் கொடுத்தேன், அடுத்து இன்னொரு யூனிட் கன்சியூம் பண்றதுக்கு வெறும் 3 தான் இருந்துட்டு கிவ் அப் பண்றேன், அடுத்து இன்னொரு யூனிட் ஆஃப் ஒய் எக்ஸ் கன்சியூம் பண்றதுக்கு நான் இருந்துட்டு வெறும் 1 தான் இருந்துட்டு கிவ் அப் பண்றேன். இதுக்கான ரீசன் தான் இருந்துட்டு நம்ம கார்டினல்ல பார்த்தா அதே கான்செப்ட் தான் இருந்துட்டு நமக்கு வரும். லா ஆஃப் டிஎம்யூ தான் இருந்துட்டு நம்ம இங்க ரீசனா இருந்துட்டு நம்ம லா ஆஃப் டிஎம்யூ என்ன, ஒரு யூனிட்டா ஒரு கமாடிட்டியை நம்ம மோர் அண்ட் மோர் ஆஃப் கன்சியூம் பண்ண அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய யூட்டிலிட்டி இருந்துட்டு நமக்கு ஃபால் ஆகும். அதே தான் இங்க இனிஷியலா நான் கன்சியூம் பண்றப்ப நான் அதிகமா கிவ் அப் பண்ணேன், பட் எக்ஸ் அதிகமா கன்சியூம் பண்ண எனக்கு மார்ஜினல் ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு எனக்கு ஃபால் ஆகும். அதனால நான் போக போக இருந்துட்டு ஒய் கிவ் அப் பண்றதை இருந்துட்டு குறைச்சிருவேன். முதல்ல 5 யூனிட் கொடுத்தேன், அடுத்து 3 யூனிட் தான் கொடுத்தேன், அதுக்கப்புறம் 1 யூனிட் தான் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு அதிகமா எக்ஸ் கன்சியூம் பண்ண எக்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய மார்ஜினல் இருந்துட்டு எனக்கு ஃபால் ஆகுது. ஸோ இங்கே இருந்துட்டு நம்மளோட லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் தான் இருந்துட்டு நமக்கு இங்க இந்த கான்செப்டுக்குள்ளார இருந்துட்டு நமக்கு வரும். ஸோ அதனால தான் இருந்துட்டு கன்சியூமர் இருந்துட்டு போக இருந்துட்டு லெஸ் அண்ட் லெஸ் ஆஃப் இதை இருந்துட்டு கிவ் அப் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா யூனிட் ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட டிமினிஷிங் மார்ஜினலிட்டி. ஸோ இந்த லா ஆஃப் டிஎம்யூ இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு தான் இருந்துட்டு நம்ம இந்த MRS XY இஸ் ஈக்குவல் டு MUX பை MUY என்றதே சொல்லுவோம். ஸோ இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாகவும் இருந்துட்டு நம்ம டிரைவ் பண்ணலாம். இந்த MRS XYல இருந்து இந்த MUX பை MUY எப்படி வந்துச்சுன்னு. பட் ஆனால் அந்த அளவுக்கு மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் இருந்துட்டு நம்ம எக்ஸாமுக்கு இருந்துட்டு தேவையில்லை. ஸோ அதனால அவ்வளோ டீட்டெயில்டாக போக வேணாம். ஸோ பட் ரிலேஷன் என்னன்னா இந்த லா ஆஃப் டிஎம்யூ ரிலேஷன்னால தான் இருந்துட்டு இந்த MRS XY இருந்துட்டு நமக்கு என்ன எழுதலாம்னா MUX பை MUYன்றதை நம்ம இருந்துட்டு எழுதலாம். ஓகே, பட் இது ரிலேட்டடாக நமக்கு இருந்துட்டு கொஸ்டின் வரும். மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் ஆஃப் XY MUX பை MUY. இந்த கண்டிஷன் தான் இருந்துட்டு நம்ம அங்கே 2 கமாடிட்டி கேஸ்லேயே இருந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். MUX பை MUY இஸ் ஈக்குவல் டு PX பை PY கன்சியூமர் ஈக்விலிபிரியம்க்கு அதே கேஸ் தான் இருந்துட்டு இங்கேயும் இதில் MUX பை MUY தான் இருந்துட்டு நம்மளோட மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். இதில் நம்ம இப்போ இன்டிஃபரன்ஸ்க்கான என்னன்னு பார்த்தாச்சு, மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் என்னன்னு பார்த்தாச்சு, அடுத்து டிமினிஷிங் MRSனாலும் நம்ம கிளியராக என்னன்னு பார்த்தாச்சு. இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாகவும் இந்த இடத்துல நான் சொல்லணும்னாலும் அதே தான். எப்பயுமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீப்பர் கர்வுக்கு இருந்துட்டு ஸ்டீப்பர் லைனுக்கு இருந்துட்டு ஸ்லோப் அதிகமாக இருக்கும். இது மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷனாகவும் நான் சொல்லிடுறேன். ஒரு லைன் இருந்துட்டு ஸ்டீப்பர் கர்வ்னா இப்படி ரொம்ப இதாக இருக்கிற கர்வுக்கு இருந்துட்டு ஸ்லோப் அதிகமாக இருக்கும். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகக்கூடிய ஸ்லோப் இருந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே ஃப்ளாட்டர் கர்வுக்கு இருந்துட்டு
ஃப்ளாட்டர் கர்வுக்கு இருந்துட்டு ஸ்லோப் கம்மியாக இருக்கும். ஸோ இது வகையில் நம்ம டேஞ்சட் லைன் ட்ரா பண்ணி பார்த்தாலும் பாருங்க, போக நம்மளுக்கு ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல இருந்துட்டு நமக்கு ஃப்ளாட் ரைட்டே போதா, ஃப்ளாட் ரைட்டே போதுன்னா என்ன, ஸ்லோப் இருந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. இங்கே பாருங்க, இங்கே ஸ்டீப்பராக இருக்கு, அதே போக நமக்கு இருந்துட்டு ஃப்ளாட் ஆகுது என்ன, போக ஸ்லோப் இருந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ் தான் இதான் இருந்துட்டு நம்மளோட டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். டிமினிஷிங் ஸ்லோப், நம்ம ஸ்லோப் தான் இருந்துட்டு நம்மளோட மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஸோ இப்போ நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ், மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன், டிமினிஷிங் எம்ஆர்எஸ்னாலும் என்னன்னு வந்துட்டு நம்ம கிளியராக பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து நமக்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ், நமக்கு கொஸ்டின்ஸ் இருந்துட்டு கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு கொஸ்டின் ஆச்சு இருந்துட்டு இந்த கான்செப்ட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்துட்டு ஸ்லோப் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் இஸ் நெகட்டிவ். இது நம்ம ஸ்லோப் ஆஃப் அன் இன்டிஃபரன்ஸ் கர்வ் இஸ் நெகட்டிவ். நம்மளோட இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு கான்வெக்ஸ் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங். கரெக்டா, கான்வெக்ஸ் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங். இன்னொன்று நம்மளோட இதுவே என்னன்னு பார்த்தோம், சேஞ்ச் இன் ஒய் பை சேஞ்ச் இன் எக்ஸ். ஓகே, இதான் இருந்துட்டு நம்ம நார்மலாக எம்ஆர்எஸ்னே இருந்துட்டு, எம்ஆர்எஸ் தான் இருந்துட்டு நம்மளோட ஸ்லோப். கரெக்டா, ஸ்லோப் இருந்துட்டு சேஞ்ச் இன் ஒய் பை சேஞ்ச் இன் எக்ஸ். இங்கே நம்ம என்னது, ஒய் இருந்துட்டு கிவ் அப் பண்ணுறோம், அதாவது 5 யூனிட்டை நம்ம கிவ் அப் பண்ணிட்டு 1 யூனிட் ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே இருந்துட்டு நம்ம பார்த்தோம்னா இது -5 தான் வரும். ஆனால் இங்கே ஏன் +5 போட்டிருக்கோம்னா, நம்ம இங்கே அதை இப்போ நெகட்டிவாக காட்ட வேணான்றதுக்காண்டி ஃபார்முலாவில் மைனஸ் ஆட் பண்ணியிருப்போம். அதனால தான் இருந்துட்டு இங்கே நமக்கு +5 வந்திருக்கும். ஆக்சுவலாக இருந்துட்டு இது -5 தான், ஆக்சுவலாக மைனஸ் தான் இருந்துட்டு வரும். ஸோ அதனால நமக்கு இருந்துட்டு ஸ்லோப் ஆஃப் த இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு நமக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு யூனிட்டை கிவ் அப் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இன்னொரு யூனிட்டை நம்ம கெயின் பண்ணுறோம். அண்ட் தென் இதை இன்னொரு வகையிலேயே சொல்லணும்னா, நம்மளோட இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு நம்மளுக்கு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ் தான். நம்ம டிமாண்ட் கர்வ் எப்படி டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ், அது வந்துட்டு நம்ம நெகட்டிவ்லி ஸ்லோப் தானே சொல்லுவோம், இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளோட இன்டிஃபரன்ஸ் கர்வும் டவுன் கான்வெக்ஸ் கர்வ். அதனாலே இருந்துட்டு நம்மளோட ஸ்லோப் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு நமக்கு நெகட்டிவ். நெக்ஸ்ட் பாயிண்ட் இருந்துட்டு ஃபர்தர் அவே ஃப்ரம் த ஆரிஜின், த ஆரிஜின் இன்டிஃபரன்ஸ் கர்வ் லைஸ் ஹையர் த லெவல் ஆஃப் யூட்டிலிட்டி. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி இருந்துட்டு நம்ம இங்கே நான் இருந்துட்டு சொன்னேன். ஸோ இது ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருக்குன்னா, ஹையர் த லெவல் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் போக, இந்த ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஃபுல்லாக ஒரே லெவல் ஆஃப் யூட்டிலிட்டி தான் இருக்கும். ஹையர் த லெவல் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் போக நமக்கு ஹையர் லெவல் ஆஃப் யூட்டிலிட்டி கிடைக்கும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், 1,10. இது 10 இருக்குன்னா இந்த பாயிண்ட் இருந்துட்டு 1,10. அதுவே இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போறப்ப நம்ம என்ன ஆகிறோம், 2,8 நம்ம இருந்துட்டு ஒன்னு இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்னொன்னு கிவ் அப் பண்றோம். அதாவது 2 இங்க 2க்கு இருந்துட்டு இங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஒரு யூனிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இங்க 2 யூனிட் இருந்துட்டு நம்ம கிவ் அப் பண்றோம், விட்டுறோம், அதை கன்சியூம் பண்ணாம விட்டுறோம். ஆனா அதே இது ஹையர் த இன்டிஃபரன்ஸ் கர்வ், இதே பாயிண்ட்ல இருந்து இங்க நான் டைரக்டா ஒரு ஸ்லாண்ட் லைன் டிரா பண்றேன். இங்க பாக்குறப்ப என்னது 2, இது வந்துட்டு 2,10 இருக்கு. அதாவது இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதுல எந்த சேஞ்சுமே இருந்துட்டு இல்லை. ஸோ அப்ப இந்த 1,10 விட இந்த 2,10 நமக்கு கண்டிப்பா அதிக யூட்டிலிட்டி தான் இருந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால ஹையர் த இன்டிஃபரன்ஸ் கர்வ் நமக்கு ஹையர் த லெவல் ஆஃப் யூட்டிலிட்டி. ஸோ இதே நான் வச்சோம், ஃபர்தர் அவே ஃப்ரம் த ஆரிஜின் இன்டிஃபரன்ஸ். ஃபர்தர் அவே ஃப்ரம் த ஆரிஜின்னா நம்ம இன்டிஃபரன்ஸ் இதான் ஆரிஜின், ஆரிஜின்ல இருந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் தள்ளி போக நம்ம அதிக யூட்டிலிட்டி தான் இருந்துட்டு நம்ம பார்ப்போம். ஹையர் த இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஹையர் த லெவல் ஆஃப் யூட்டிலிட்டி. இதான் வந்துட்டு நம்மளோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு டூ இன்டிஃபரன்ஸ் கர்வ் டஸ் நாட் இன்டர்செக்ட். ஸோ அதுக்கு இந்த கிராஃப் பாருங்க. இந்த கிராஃப்ல ரெண்டு இன்டிஃபரன்ஸ் கர்வ் IC1 IC2 ரெண்டும் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ ஓகே, நம்மளோட இன்டிஃபரன்ஸ் கர்வ்னா என்ன, ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வ் எடுத்துக்கிட்டா அதில் உள்ள எல்லா பாயிண்ட்டும் சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கொடுக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் எடுத்தோம்னா ஏவும் பியும் ஒரே இன்டிஃபரன்ஸ் கர்வ் IC1ல நமக்கு லை ஆயிருக்கு. கரெக்டா, ஸோ அப்போ ஏவும் பியும் நமக்கு ஒரே லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கொடுக்கும். ஏவும் பியும் நமக்கு இருந்துட்டு ஈக்குவல். ஓகே, ஸோ அடுத்து IC2ல பார்த்தோம்னா ஏவும் சியும் ஒரே இன்டிஃபரன்ஸ் கர்வ் IC2ல தான் இருந்துட்டு நமக்கு லை ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஏவும் சியும் ஈக்குவல். ஸோ நமக்கு இருந்துட்டு ஒரு அசம்ஷன் இருக்கு, டிரான்சிட்டிவிட்டி ஆஃப் சாய்ஸ்ன்ற அசம்ஷன். அதில் நம்ம என்ன பார்த்தோம், ஏவையும் பியும் நம்ம கேட்குறப்ப ஏ சூஸ் பண்ணிட்டேன், பிஐசிஏ நான் கேட்குறப்ப பி சூஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஏவையும் சியும் கேட்டால் நான் இருந்துட்டு ஏவை தான் இருந்துட்டு சூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ இங்கே இருந்துட்டு சூஸ் இல்லைக்கு இங்கே ரெண்டு ஈக்குவல்ன்ற கான்செப்ட் வரும். ஸோ ஈக்குவல்னு வரப்ப ஏவும் பியும் ஈக்குவல்னு சொல்லிட்டேன், ஏவும் பியும் ஈக்குவல் ஏவும் சியும் ஈக்குவல்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரணும், பியும் சியும் நமக்கு இருந்துட்டு ஏ வந்து பிக்கும் ஈக்குவல் ஏ வந்து சிக்கும் ஈக்குவல்னா நமக்கு பியும் சியும் ஈக்குவல் தான் வரணும் அந்த டிரான்சிட்டிவிட்டி அசம்ஷன் பிரகாரம். பட் ஆனால் இங்கே வரல, ஏன்னா பி இருந்துட்டு லோயர் இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருக்கு, சி இருந்துட்டு ஹையர் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல இருக்கு. சியில் யூட்டிலிட்டி இருந்துட்டு நமக்கு ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ இது பாசிபிளே இல்லை. இதனால தான் இருந்துட்டு நம்ம என்ன சொல்றோம்னா டூ இன்டிஃபரன்ஸ் கர்வ் டஸ் நாட் இன்டர்செக்ட். ஏன்னா நம்மளோட டிரான்சிட்டிவிட்டி அசம்ஷன் இருந்துட்டு ஃபெயில் ஆகுது.
டிரான்சிட்டிவ் அசம்ஷனை இருந்துட்டு இது ஃபெயில் பண்ணுது. ஸோ இந்த ரீசன்னால தான் இருந்துட்டு நம்ம டூ இன்டிஃபரன்ஸ் கர்வ் டஸ் நாட் இன்டர்செக்ட்ன்றதை நம்ம இருந்துட்டு நம்ம சொல்லுவோம். இதுக்கு இன்னொன்னு சொல்லலாம், ஒரே பாயிண்ட் ஏன்ற இந்த பாயிண்டே இருந்துட்டு நமக்கு மேபி ஐசி ஒன்னோட யூட்டிலிட்டியும் தருது, ஐசி டூவோட யூட்டிலிட்டியும் தருது. ஸோ இதுவும் இருந்துட்டு நமக்கு பாசிபிள் இல்லை. ஒரே பாயிண்ட் ஒரு இந்த ஒரு பாயிண்ட்ன்றது மேபி இதை வந்து நம்ம ஒரு காம்பினேஷனா 2,10ன்னு வச்சுப்போம். அது எப்படி, நான் தான் ஒரு கன்சியூமர், நான் கன்சியூம் பண்றப்ப இண்டிவிஜுவல் கன்சியூமர் கான்செப்ட் தானே இது, நான் ஒரு கன்சியூமர், நான் தான் கன்சியூம் பண்றேன். 2,10 இதே யூனிட்டை கன்சியூம் பண்றப்ப ஒரு தடவை எனக்கு எப்படி இது ஐசி ஒன்னுக்கான 100 யூட்டிலிட்டியும், இன்னொரு தடவை இதே 2,10 கன்சியூம் பண்ணும் போது எப்படி இருந்துட்டு எனக்கு ஐசி டூவோட வேல்யூ ஆன 200 யூட்டிலிட்டி தர முடியும்? அதுவும் பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த ரீசன்னால தான் நமக்கு இருந்துட்டு இந்த ரெண்டு ரீசன், டிரான்சிட்டிவிட்டி ஆஃப் சாய்ஸ் அசம்ஷன் இருந்துட்டு ஃபெயில் ஆகிறதுனாலையும், இந்த ஒரே பாயிண்ட் இருந்துட்டு ரெண்டு யூட்டிலிட்டி தர முடியாதுன்ற இந்த ரெண்டு ரீசனால தான் நம்ம இருந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் நம்ம என்ன சொல்லுவோம்னா டூ இன்டிஃபரன்ஸ் கர்வ் டஸ் நாட் இன்டர்செக்ட். அப்புறம் எப்பயுமே இருந்துட்டு இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு பேரலா தான் இருக்கும், பேரலல் டு த ஆரிஜினா தான் இருக்கும், ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல பேரலா தான் இருந்துட்டு நமக்கு இருக்கும். அடுத்து லாஸ்ட் அசம்ஷன், இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஆர் கான்வெக்ஸ் டு த ஆரிஜின். ஸோ கான்வெக்ஸ் கர்வ், ஸோ நம்ம கான்வெக்ஸ் கர்வ் இதை இருந்துட்டு கான்வெக்ஸ்ன்போம். உள்ள பவுண்டார மாதிரி வந்துச்சுன்னா இந்த கர்வ் இருந்துட்டு நம்ம கான்கேவ்ன்போம். மேபி கான்கேவ் கர்வ் இருந்துட்டு நமக்கு நம்ம இதுலேயே ஒரு கான்கேவ் கர்வ் இருக்கு, பிபிசி கர்வ், ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். நீங்கள் 11th 12th புக்கில் படிச்சிருப்பீங்க. ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ், அந்த கர்வ் இருந்துட்டு கான்கேவ் கர்வாக இருக்கும். இது கான்வெக்ஸ் கர்வ். கான்வெக்ஸ் கர்வுக்கான நமக்கு ரீசனே இருந்துட்டு டிமினிஷிங் எம்ஆர்எஸ். அவ்வளோதான், சிம்பிள். நம்ம பார்த்த டிமினிஷிங் எம்ஆர்எஸ்ன்ற அதனால தான் ஒரு பாயிண்ட்லுக்கும் நம்ம மூவ் ஆக நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸ்லோப் இருந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. டிக்ரீஸ் ஆகிட்டே வர ரீசனால தான் நம்மளோட இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு கான்வெக்ஸ் டு த ஆரிஜினா இருந்துட்டு நமக்கு இருக்கு. இது காரணம் நம்மளோட அந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டியும் சொன்னோம். ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம மூவ் ஆகிறப்ப அதை ஒரே கமாடிட்டியை நம்ம எக்ஸஸாக கன்சியூம் பண்ணப்போ அதோட யூட்டிலிட்டி இருந்துட்டு நமக்கு ஃபால் ஆகுது. அந்த ரீசனால நம்ம அதிக கிவ் அப் பண்ணுறது இருந்துட்டு கம்மி பண்ணுறோம். ஸோ ஓவராலாக நமக்கு இருந்துட்டு ஸ்லோப் இருந்துட்டு டிமினிஷ் ஆகுது. அந்த ரீசனால தான் நமக்கு இருந்துட்டு கான்வெக்ஸ் கர்வ் கிடைக்குது. ஏன்னா கான்கேவ் கர்வ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறப்ப நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வரும் ஸ்லோப். கான்வெக்ஸ் கர்வ்ல தான் இருந்துட்டு நமக்கு ஸ்லோப் இருந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அந்த ரீசனால தான் நம்மளோட இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு கான்வெக்ஸ் டு த ஆரிஜின். ஸோ நம்ம டோட்டலாக இந்த வீடியோவில் இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு கம்ப்ளீட்டாக இருந்துட்டு பார்த்துட்டோம். முதல்ல இன்டிஃபரன்ஸ் கர்வ்னா என்னன்னு பார்த்தோம், இன்டிஃபரன்ஸ் கர்வோட ஸ்லோப் என்னன்னு பார்த்தோம், அந்த மேத்தமேட்டிக்கலாகவும் பார்த்தோம். அப்புறம் இங்கே நமக்கு இன்டிஃபரன்ஸ் கர்வோட ஸ்லோப்பான மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் தான் என்னன்றதையும் பார்த்தோம். அதாவது நம்பர் ஆஃப் யூனிட் ஆஃப் y that must be given up to a consume extra 1 unit of commodity x to maintain the same level of satisfaction. அந்த சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது தான் இம்பார்ட்டன்ட். அதுதான் இன்டிஃபரன்ஸ் கர்வ். அந்த மெயின்டைன் பண்ணுறக்காண்டி நம்ம எத்தனை யூனிட் ஆஃப் y இருந்துட்டு கிவ் அப் பண்ணுறோம் டு கன்சியூம் எக்ஸ்ட்ரா யூனிட் ஆஃப் எக்ஸ், அதான் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். அது ஏன் டிமினிஷிங்ன்றதையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட் லைன் என்ன அண்ட் கன்சியூமர் ஈக்லிபிரியம் அண்டர் ஆர்டினல் யூட்டிலிட்டி, இந்த ரெண்டு கான்செப்ட் நம்ம பார்த்தோம்னா இருந்துட்டு நமக்கு அண்ட் ஒன் மோர், இதுல இருந்து நம்ம ஆர்டினல் யூட்டிலிட்டியில் எப்படி கார்டினல் எப்படி நம்ம டிமாண்ட் கர்வ் டெரிவேஷன் பார்த்தோமோ அதே மாதிரி ஆர்டினல் எப்படி டிமாண்ட் கர்வ் இருந்துட்டு இந்த கான்செப்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அண்ட் பட்ஜெட் லைன் வச்சு டெரைவ் பண்ணுறாங்க அப்படின்றதை பார்த்தோம்னா நமக்கு ஆர்டினல் கான்செப்ட் இருந்துட்டு முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பட்ஜெட் லைன் அண்ட் இதை இருந்துட்டு நம்ம பார்ப்போம். அண்ட் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் புரியலனாலும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் அந்த கொஸ்டின்ஸே இருந்துட்டு எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அந்த கொஸ்டினை எடுத்து அட்ரஸ் பண்ணி அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல்.